என்ன வாட்டர் பாட்டில். இதுக்குள்ள என்ன இருக்குது? ஏதோ இல்ல. எதுவும் இல்லையா? ஆமா. என்ன இருக்குன்னு பாத்துடலாமா? பார்க்கலாம் மிஸ்ஸிகா. வாங்க. இது என்ன? தண்ணி. பாட்டில முக்கி பாத்துடலாமா? பாத்துடலாம். சத்தம் கேக்கா? கேக்குது. என்ன சத்தம்? காற்றோட சத்தம். காற்று அந்த பாட்டில இருந்து வெளியே வருது. சரியா? அந்த வெளியே வந்து இதில் உள்ள தண்ணி எல்லாம் உள்ளே போகுது. நம்ம என்ன சொன்னோம்? இது உள்ளுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னோம்ல. ஆனால் அதில் என்ன இருக்கு? காற்று இருக்கு. காற்று இடத்தை அடைத்து கொள்ளும் பண்பை கொண்டது. சொல்லுங்க. காற்று இடத்தை அடைத்து கொள்ளும் பண்பை கொண்டது. காற்று இடத்தை அடைத்து கொள்ளும் பண்பை கொண்டது. இது காற்று அடைத்த பலூன். இது காற்று அடைக்காத பலூன். எந்த பலூன் கீழே இறங்கி இருக்கு? காற்று அடைத்த பலூன். இதுல இருந்து என்ன தெரியுது? காற்றுக்கு இடை உண்டு. காற்றுக்கு இடை உண்டு. காற்றுக்கு எடை உண்டு. காற்றுக்கு எடை உண்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன? உறிஞ்சி குழாய். கட்டை விரலை திறந்த தண்ணி. கட்டை விரலை வச்சு மூடும்போது தண்ணி வெளியேறாம உள்ளே இருக்கு. இதுல கையை எடுத்தா தண்ணி வெளியே வருது. உறிஞ்சு குழலின் மேற்புறத்தை கட்டை விரலால் மூடும்போது காற்றழுத்தம் மேலே குறைகிறது. அப்போது குழலின் கீழ்ப்புறம் காற்றழுத்தம் அதிகரித்து நீர் கீழே விழாமல் தடுக்கப்படுகிறது. ஓகேவா? இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? காற்றிற்கு அழுத்தம் உண்டு. இது கூட காற்றழுத்தத்தால் இயங்கக்கூடியது. தண்ணி வெளியேற்று. இந்த காற்றானது என்ன செய்யுது? இந்த நீரை அப்படியே உள்ள இழுக்கு. காற்று அழுத்தம் உள்ள இழுத்துட்டு அதுக்கு பிறகு என்ன ஆகுது? வெளியேற்றும் பொழுது வெளியேற்று. இது காற்றழுத்தத்தால் இயங்கக்கூடியது. இந்த உறிஞ்சு குழல், ஊசி, இது எல்லாமே காற்றழுத்தத்தால் இயங்கக்கூடியது. நெருப்பு எரிகிறது. இப்ப நம்ம டப்பா வச்சு மூட போறோம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இது எதனால அமர்ந்துருச்சு? காற்று இல்லை. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? எரிதலுக்கு காற்று அவசியம். ஆக்சிஜன். எரிதலுக்கு என்ன தேவை? எந்த காற்று தேவை? ஆக்சிஜன். எரிதலுக்கு காற்று தேவை. சொல்லுங்க. வெரி குட். இது நாங்க தான் செஞ்சு கொண்டு வந்தோம். காற்று சுமை தூக்குதா
சுமை தூக்கியாக எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்க்கலாம். அடியில் வைங்க. காற்றை ஊதும்போது 2 புத்தகமும் என்ன செய்யுது? மேலே தூக்குது. இதிலிருந்து என்ன செய்தான்? காற்று சுமை தூக்கியாக செயல்படுகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு மாதிரி நுரையீரல் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். சரியா? இது உள்ளே இருக்கிறது தான் 2 நுரையீரல். இதில் என்ன பார்க்க போகிறோன்னா உட்சுவாசம் வெளி சுவாசத்தை பார்க்க போகிறோம். சரியா? உட்சுவாசம்னா என்னது? நம்ம காற்றை நுரையீரலுக்கு இழுக்கிறது. அப்படி இழுக்கும்போது என்ன செய்யுது? நம்ம நுரையீரல் விரிவடையும். வெளி சுவாசம்னா நுரையீரலிருந்து வெளியே தரும், அது வெளி சுவாசம். அப்போ நுரையீரல் சுருங்கிடும். இதில் எப்படின்னு பார்க்கலாமா? இது என்ன பாரு, அங்கே பாருங்க, சுருங்கியிருக்கான். இது என்னது? வெளி சுவாசம். உட்சுவாசம், வெளி சுவாசம், உட்சுவாசம். இப்போ சொல்லு. வெளிசுவாசம், உட்சுவாசம், வெளிசுவாசம், உட்சுவாசம், வெளிசுவாசம், உட்சுவாசம். இதுதான் அந்த உதர விதானம் சொல்லுவாங்க. சரியா? உதர விதானம் இதுதான் என்ன செய்யும்? சுருங்கி சுருங்கி விரியும்.